First of all, I would like to thank the judicial system. ஏன்னா நிறைய சர்ச்சைகள், நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள். விஷால் நிற்கக்கூடாது. விஷால் வந்து இங்கிட்டு ஒரு சங்கத்தில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்காப்புல, இந்த சங்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அனைத்து சர்ச்சைகள் தாண்டி பைலா படி கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நான் வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. விஷால் ஏன் வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நிற்கிறாப்புல அப்படின்றது ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து கன்வின்சிங்காக இருக்கா இல்லையான்றது தெரியல, மனசில் ஏற்பட்டது நான் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் இதுதான். இது இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து 10 வருஷமாக நடக்காத விஷயங்கள் குரல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் குரல் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, நடக்கலை. 10 வருஷமாக நடக்காதது வந்து நடத்தி காட்டணுன்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த அணி சார்பாக நான் நிற்கிறேன். இதுக்கு பேர் தலைவர், அவ்வளோதான். இந்த தலைவர்ன்ற பதவி வந்து நான் கையெழுத்து போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும், தவிர மற்றபடி எனக்கு ஞாபகம் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு நல்லது பண்ணோன்ற அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். நடிகர் சங்க நிர்வாகிகள் சார்பாக, நடிகர் சங்கம் உறுப்பினர்கள் சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இன்க்ளூடிங் கட்டடம் கூடிய சீக்கிரம்னா ஒரு காலகட்டம் அப்படி இல்லை, கூடிய சீக்கிரம்னா அக்கார்டிங் டு த லா அடுத்த மாதம் தொடங்கப்பட போகுது. ஸோ அதோடு சேர்ந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள், பென்ஷன் ஆகட்டும், மருத்துவ உதவி ஆகட்டும், கல்வி உதவியாகட்டும், எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம். இப்போது அடுத்தது தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிற்க போகிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்ட மாதிரியே எங்கள் அப்பாவும் கேட்டார், எதுக்குடா நீ வந்து மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிறேன்னு. அப்பா, நீ கஷ்டப்பட்டல, நீ வந்து ஜெமினி லேபில் வந்து நீ வந்து கெஞ்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணோம். எங்கள் அப்பா வந்து ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் எடுத்தாருங்க. எங்கள் அப்பா வந்து மகாபிரபுன்ற படம் எடுத்தார், மற்ற படங்களும் எடுத்தார். ஆனால் நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு லேபு வாசலில் வந்து எங்கள் அப்பா வந்து பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து அந்த வாசலில், அந்த ஜெமினி லேபில், ஐயா என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரித்தேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தார். நான் கண்ணால் பார்த்தேன். ஒருவேளை அதுவாக இருக்கலாம், ஒருவேளை இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரோட ஆதங்கங்களாக இருக்கலாம், ஒருவேளை நான் வந்து கஷ்டப்பட்ட அந்த காலங்களாக இருக்கலாம். அது போக்குறதுக்காக தானுங்க நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன். இனிமேல் அந்த 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 கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது எந்த தயாரிப்பாளருக்கும் இனிமேல் நடக்காது. உன்னால் வந்து ஒரே ஒரு விஷயம், நீ நின்னா ஒரே விஷயம், எனக்கு காதுபட ஒரு விஷயம் வரணும். விஷால் இந்த அணி மூலியமாக தயாரிப்பாளர்களுக்கு எப்பவுமே வராத ஒரு விஷயம் நீ செய்யணும். நிலம் அவங்க பேரில் நீ கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ அவங்க பேரில் நீ எழுதி கொடு, நான் பெருமைப்படுவேன். இல்லைனா வீட்டு வாசலில் வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டார். அதுக்காக தான் நான் நிற்கிறேன். இது நடக்கும். உள்ளே உக்காந்து அந்த நாற்காலியை நிரப்புறதுக்காகவே 10 வருஷமாக உக்காந்து ஒன்றுமே பண்ணாமல் பைரசி ஆகட்டும், ஒரு சப்சிடி ஆகட்டும், ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஆகட்டும், எதுவுமே பண்ணாமல், இது குற்றச்சாட்டு அல்ல, நான் வந்து ஆதாரத்தோடு தான் என்றைக்குமே நான் பேசுவேன், எதுவுமே நல்லது நடக்கலை. அதனால் வெளியிலேருந்து நாங்கள் குரல் கொடுத்து பதில் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது நாங்கள் முடிவு பண்ண ஒரே விஷயம், உள்ளே போய் உட்காரலாம், உள்ளே போய் உட்காந்து நல்லது பண்ணலாம், சுத்தம் படுத்தலாம். எஸ், we are here to clear corruption, we are here to clean the entire system, and we are here to do good for producer council and producers. அது சின்ன தயாரிப்பாளராக இருக்கலாம், பெரிய தயாரிப்பாளராக இருக்கலாம். தயாரிப்பாளர்கள் இனிமே அந்த நலிந்து என்ற பிரிவு நாங்கள் வந்து டோட்டலாக எடுக்க போகிறோம். This is one of the most important events in Tamil film industry. இந்த டீம் வந்து அத்தனை பேர் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மனநிலையில் உட்காந்துருக்காங்கன்னா அது வந்து அத்தனை பேரும் வந்து நாட் ஜஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மட்டும் இல்லை, நல்லது பண்ணுன்ற அடிப்படையில் தான். ஒரு விவசாயியும் ஒரு தயாரிப்பாளரும் ஒன்று தான். விவசாயி எப்படி கஷ்டப்படுறானோ
அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாப்புல. தயாரிப்பாளர் கஷ்டப்படுறது வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து குமுறி குமுறி வந்து அழுகுறாப்புல. ஒவ்வொரு வீட்டில் வந்து அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் வந்து படம் எடுத்தேன், நான் வந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அத்தனை தயாரிப்பாளர்கள் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், வாங்க, படம் எடுக்காத தயாரிப்பாளர்கள் நாங்கள் எடுக்க வைப்போம். அதுதான் இந்த அணியோட வெற்றி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். விஷால் ஆளை விட்டு வீட்டிலேருந்து எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். எழுப்புனா வந்து பிரகாஷ்ராஜ் சாரே வந்துட்டார். என்னடா இங்கே இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து விஷால் வந்து நடிகர் சங்கம் எலெக்ஷனில் நிற்க சொன்னார். அவன் காலில் விழுந்துட்டேன், மச்சான் வேணாம் விட்டுரு. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நான் விஷாலையும் கார்த்திக்கும் பார்த்தேன் நிறைய இடத்துல, அப்பப்போ ஃபோனில். ஆமாம் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை பேசிட்டே இருப்போம். அரை மணி நேரம் ஃபோன் அப்படியே இருக்கும். திரும்ப கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இவன் வீடு என் வீடு பக்கத்தில் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். சார் விஷால் வீடு சார், வீடு எங்கே? அதோ பக்கத்தில் போங்க. சரி, உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான வேலைங்க. சீரியஸாக நடிகர் சங்கம் வந்து இந்த அளவுக்கு டெட் ஃப்ரீயாக உழைச்சி அந்த வெறும் கார்த்தி நாசர் சார்லாம் வந்து அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் காட்டினாங்க. ஸோ இந்த வாட்டியும் கூட கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஈஸி மெம்பராக நில்லுடா அப்படின்னு. திரும்ப காலில் ஒன்று வேணாம் மச்சான், என்னால் இதெல்லாம் வர. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈஸி ஜாப் கிடையாது சத்தியமாக. ஏன்னா இந்த பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், கௌதமேன் சாராக இருக்கட்டும், சுந்தர் சார் எல்லாருமே வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. பட் சினிமாவுக்கு இந்த நேரத்தில் வந்து இது தேவைப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் என்னால் ஒரு சின்ன விஷயமா ஒரு சப்போர்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அவங்க கூட நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன். தேங்க்யூ.